ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் நாளில் கூட தேவ செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை கொண்டு தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்க வசனங்களை நாம் என்ன பண்ண தேடி பிடித்து வாசித்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கா, ஒரு சுகத்தை வைத்திருக்கா, ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறா. இந்த நாளில் கூட நாம் எந்த வார்த்தையை பார்க்க போகிறோம்னா யாக்கோபின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கவனிங்க, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். கவனிங்க, எதை எதிர்த்து நிற்க வேண்டுமோ அதை நாம் எதிர்த்து நிற்காமல் இருப்பதனால்தான் அவன் நம்மளோடு கூட இருக்கிறான். கவனிங்க, எதற்கு கீழ்ப்படினுமோ அதை கீழ்ப்படியாமல் போகிறதுனால்தான் தேவனோடு கூட நாம் இல்லாமல் போகிறோம், தேவனுடைய உறவு இல்லாமல் போகிறோம். கவனிங்க, நிறைய நேரங்களில் எதை எதிர்த்து நிற்க வேண்டும், எதற்காக எதிர்த்து நிற்கணும் பாருங்க. ஒரு தவறான பழக்கம், இதை விடவே முடியலைங்க. எப்படி பேசுவாங்க தெரியுமா? இதை விடவே முடியலைங்க, நானும் இதுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறேன், எங்கள் தவறுன்னு அப்படியே அங்கே பேசுங்க, இதை நான் இன்னிலேருந்து பாரு ஓரம் கட்டிடும் பாரு, இது வேண்டாம் எனக்கு, அப்படி அதிகாரமாக பேசி எதிர்த்து நிற்கணும். அதை எப்படி தன்மையாக பேசுது. அப்போ தேவனுடைய காரியங்களை பாருங்கள், தேவனுடைய காரியங்களுக்கு உள்ள நம்ம போக முடியாத ஒரு விஷயங்களை அங்கே நாம் என்ன பண்ணோம், அன்றோடு கூட நெருங்க முடியவில்லையே, அன்றோடு கூட பழக முடியவில்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர், நான் இப்போலாம் சர்ச்சைக்கு போகிறதில்ல தெரியுமா, அங்கே தான் அப்படி பேசுகிற ஒரு வார்த்தை. நான் ஜெபமே பண்ணுறதில்ல, அங்கே தான் எப்படி பேசுகிறோம், அன்பில்லாத ஒரு வார்த்தை. கவனிங்க, எந்த இடத்துல அன்பு, எந்த இடத்துல அன்பு இல்லாமல் போகணுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல எப்படப்படுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து. இந்த வார்த்தையை ஒரு குடும்பத்துக்கு நான் சொன்னேன். அந்த குடும்பத்தாரோடு சொல்லும்போது கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரோடு கூட பேசும்போது பலவிதமான பிரச்சனையோடு இருந்தார்கள், போராட்டங்களுடைய வாழ்க்கையில் நிந்தையும் அவமானமாக சொந்து கொண்டாங்க. எப்போ பாரு அந்த வீட்டை விட்டு ஓடுவதே அவங்களுடைய வேலையாச்சு. அப்போ சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த வசனத்தை பேசிட்டு, வசனம் அப்படி சொல்லியிருக்குமா, என்ன பண்ண வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்துணுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கணவனை எப்பொழுதும் துன்புறுத்தணும், உங்கள் கணவனை விட்டு ஓடணும், உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற ஆவிகளை நீங்கள் என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போ எதிர்த்து நிற்கணும்னா என்ன பண்ணணும், நீ அந்த குடும்பத்தில் இருக்கணும். ஒரு பிரச்சனைனா அந்த குடும்பத்தை விட்டு ஓடத்தாவே இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனை நேரங்களில் நீ அங்கே இருந்தால் தான் அந்த ஆவி ஒவ்வொரு செயலும் செய்யும் பாருங்க, அந்த ஆவிகளை நீ எதிர்த்து நின்று ஜெபிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு குடும்பம், நமக்கு கொடுத்த ஒரு பிள்ளைகள், நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுவார். விட்டுட்டு ஓடினா உங்க குடும்பம் நாசியா போய்டும். இன்னைக்கு பாருங்க, 10 ஆண்டுகளுக்கு பிறகு வரும்போது அவங்க சொல்றாங்க, நான் நல்லா இருக்கிறேன், அது காரணம் ஐயா கொடுத்த வசனம் தான். நான் கொடுத்த வசனம் இல்லைங்க, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு வசனம். அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும், அந்த வார்த்தையோடு கூட பழக வேண்டும், அந்த வார்த்தையோடு நடக்க வேண்டும். வசனம் சொல்லிட்டு பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படி வேண்டுமா. யாருக்கு கீழ்ப்படினோம்? தேவனுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தவனாய் மாற வேண்டும். அந்த கீழ்ப்படிந்து நடக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில நிலைக்கும், அது அவனுக்கு உண்டாகும். அதனாலே அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவனாய் மாறினான். கவனிங்க, இன்றைக்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து குறைவாய் மாறிச்சு. கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கிறோம், அது மாதிரிலாம் வாழ முடியுமா, அப்படிலாம் நடக்க முடியுமா, அப்படிலாம் ஜீவிக்க முடியுமா, இப்படியே பேசுவது நம்முடைய வேலை இல்லைங்க. நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால்தான் தேவ ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிறைய நேரத்தில் நம் நிறைய காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. இந்த வார்த்தைகள் எல்லாம் மேலெல்லாம் நீங்கள் படிக்கும்போது இச்சை கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இச்சை கொண்டு தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாததாய் மாறுகிறோம். அப்போ இச்சை கொண்டதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் ஜெபம் கேட்கப்படாதுங்கன்னா இச்சை. என்ன இச்சை? எதை பார்த்தாலும் அதை விரும்புவார்கள். இந்த மாதிரி வீட்டை கட்டணும், இந்த மாதிரி குடும்பம் தான் நல்லாயிருக்கும், இந்த வீடு இப்படி கிடக்குது, அவங்க வீடு இப்படி கிடக்குது. பாருங்கள், எதில் பாரு இச்சை. உன்னுடைய காரியங்களை நீ இச்சிக்காம நீ தேவனத்தில் உன்னை கேட்பினா கர்த்தர் உனக்கு செய்து தர வல்லவராக, உன் தேவையை சந்திக்க வல்லவராக்கா, உன் குறைவுகளை மாற்ற அவர் வல்லவராக்கா, உனக்கு நிறைவை அவர் கட்டளையிடுவார். அப்படி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், இச்சை கொள்ளக்கூடாது. அப்போ இச்சை கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. அல்லேலூயா. கவனிங்க, 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்றீங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளை இச்சை கொள்ளாதே. இச்சை கொண்டிருப்பது தான் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு விஷயம்.
இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தையும் உறவையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவன் உங்களை வழிநடத்துவார். நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கார். அப்படி கீழ்ப்படியாதவளை பார்த்து தான் 4ஆம் வசனத்துல விபச்சாரக்காரனே விபச்சாரக்காரியே, ஏன் உலக சிநேகம் மிச்சை கொண்டு அது வேணும் இது வேணும் ஆசைப்படுறியே? இது எந்த சிநேகமா? உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப எப்படிங்க ஜபத்தை கேட்பாரு? பிசாசுக்கு எதிர்த்து இந்த உலக சிநேகத்தை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். தேவலாத்து மேல ஆசை வைத்துக் கொண்டு, தேவலாத்து மேல கவனம் வைத்துக் கொண்டு, அதன் மேல ஒரு இச்சை கொண்டவனாய் மாறுவதை, அதை நீங்கள் என்ன பண்ண எதிர்த்து நிற்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிசாசு ஏதோ 2 கொம்பு வச்சு நிற்பான், வந்து நின்று என்ன பண்ண அவனை எதிர்த்து நிற்கணும், ரெடியா இருக்கணும், ஒரு தொடை போட்டி செருப்பு வைத்து நிற்கணும். அப்படியா? இல்லைங்க. உனக்குள்ள தோன்றுகிற எண்ணம், தேவலாத்து மேல ஒரு ஆசை, அதை நீ எதிர்த்து நிற்க வேண்டும். பொல்லாத ஆவியை. அன்றைக்கு ஆதாம் ஏவாள் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை விட்டு போவதுக்கு இச்சை. எது மேல இச்சை? எந்த கனியை ஆண்டு புசிக்கூடாத அந்த கனி பார்ப்பதுக்கு பளபளப்பாய் அழகாய் இருக்குது என்று அறிந்து அதன் மேல ஆசை வைத்து அதை பறித்து சாப்பிட்டார்கள். காரணம் என்ன நடந்து தெரியுமா? அவங்க வாழ்க்கையில அந்த இச்சை அவருடைய வாழ்க்கையில கட்சிகளா அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் இல்லாமல் பண்ணிவிட்டது. அவர்கள் அந்த இடத்தை விட்டு துரத்தப்படுறதுக்கு ஒரு காரணமாய் மாறிச்சு. இப்படியாப்பட்ட காரியங்களை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். இப்படியாப்பட்ட இச்சைகளை தேவனுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தவனாய் வாழ வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கவனிங்க, ஆகார்ன்றவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, புறப்பட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன், என் ஆச்சார் கூட ஒரே தொந்தரவாக இருக்கு, அவங்க என்ன ரொம்ப வேதனைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டு அவர்கள் அதை விட்டு புறப்பட்டு போகிறவர்கள். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க வருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். கவனிங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்ணாரு, நீ போய் என்ன பண்ணு, உன் நாச்சியார்கிட்ட அடங்கி காத்துரு. இந்த அடங்கி காத்திருக்கிற ஒரு விஷயம் தான் கீழ்ப்படிவது. இந்த காரியத்தை தான் செய்ய மாட்டாங்க. ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகளை வளர்த்துருக்காங்கன்னு சொன்னால் அடங்கியே இருக்க மாட்டாங்க. நீ இங்கே அடங்கலையா, எங்கே போக தெரியுமா, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிற பற்றியா, அங்கே அடங்கி ஒடுங்கி கிடப்பேன். உன் வீட்டில் உன்னை ராஜா மாதிரி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் நீயும் என்ன பண்ணுற, உன் குடும்பத்தில் கீழ்ப்படிவது கிடையாது, அடங்கி போவது கிடையாது. தகப்பன் சொல்கிற வார்த்தையை, தாய் சொல்கிற வார்த்தையை நீ அடங்கி போகாதனால போகிற இடங்களில் நீ என்ன பண்ண தெரியுமா, அவமானப்பட்டவனாய், குறைவுப்பட்டவனாய், வேதனைப்பட்டவனாய் வாழ்வாய். அன்றைக்கி தான் உனக்கு தெரியும், நான் அடங்கி இல்லாமல் போனதுனால என் வாழ்க்கை அப்படி மாறிச்சு. அடங்கி இரு என்று சொல்கிறார். இவங்க அடங்க மாட்டேன் கத்த சொல்கிறார்ல, நீ போ திரும்பி போன்ட்டு, திரும்பி போக சொல்கிற, நான் எப்படி போத்து, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம். இவங்க திரும்பவும் போயிருந்தாங்கன்னா எங்கே போயிருப்பாங்கன்னா வனாந்திர பக்கம் போயிருப்பாங்க. வனாந்திரத்தில் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், கையில் இருக்க தண்ணி இருக்கிறவர்களும் உன் கையில் இருக்க சாப்பாடு இருக்கிறவர்களும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுமா, அங்கே சோறு இருக்காது, வனாந்திரத்தில் சாப்பாடு இருக்காது, வனாந்திரத்தில் தண்ணி இருக்காது, வனாந்திரத்தில் வழியும் தெரியாது. என்ன பண்ண போகிற, ஒரு குறிப்பிட்ட தொழுவு தான் உனக்கு வழி தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தொழுவு மேலே எல்லா பக்கமும் வனாந்திரம், எந்த பக்கம் திசை இருக்குன்னு தெரியாது, எந்த பக்கம் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு மரம் செடி கொண்டிருந்தா கூட அதை பாருங்க அந்த மரத்துக்கு நேராக போயிடலாங்கன்னு, ஒரு கொடி இருந்தால் அதை ஒப்பது பாருங்க அந்த பக்கமாக இருக்கலாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே இல்லாத பக்கம் போய் நீ எந்த பக்கம் போய் நிற்ப நீ? அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீ திரும்பி போ, நீ அடங்கி இருப்போ. இப்போ திரும்பி போய் அடங்கி இருப்பதனால இவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு கிடைக்கும், இவங்களுக்கு வேண்டிய தண்ணி கிடைக்கும். இவர்கள் இந்த பிரசவ காலத்தில் இவர்கள் பிரசவிக்க போது, இவர்களுக்கு பிள்ளை பெற்று எடுக்கும்போது நீ அடங்கி இல்லாமல் வனாந்திர பக்கம் போயிருந்தீன்னா அங்கே பிள்ளையை நீ எப்படி பெற்று எடுத்துப்ப? இந்த காட்டிலலாம் பாருங்கள், இந்த மான்கள்லாம் பிள்ளைய அப்படி ஈண்டு எடுக்கும்போது, குட்டியை ஈண்டு எடுக்கும்போது மிருகம் வந்து அடிச்சு தின்ட்டு போயிடும். ஆனால் அப்படி நான் வனாந்திர பக்கம் போயிருந்தேன், எந்த மிருகம் என் பிள்ளைய சாப்பிட்ருக்கோம், இன்றைக்கி நான் இருந்திருப்பேனா என் பிள்ளை இருந்திருப்பேனா தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி திரும்பி போனதுனாலே அந்த பிள்ளை வளர்வதற்கும் அந்த பிள்ளை குறித்து பெரிய திட்டம் வைப்பதற்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். கவனிங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு மனிதன் அடங்கி இருப்பான் என்று சொன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கான். ஆபிரகாமை பார்த்து அழைக்கும் போது என்ன சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டை விட்டு வா. எப்படி அன்றே வர முடியும், எங்கள் அப்பா வீட்டை விட்டு எப்படி வர முடியும், என் இனத்தை விட்டு எப்படி வர முடியும், எனக்கு இனத்தில் தாங்க எல்லாமே இருக்குது, நீ அங்கேருந்து ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேப்பா, என் வார்த்தையை கேளு. கீழ்ப்படிந்தார், உடனே புறப்பட்டு வந்தார், கர்த்தர் அவரை பெரிய செல்வந்தராய் மாற்றினார். கீழ்ப்படிதற்குள்ள எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அப்ப தேவனுக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிமா, பிசாசு தான் இருந்துக்கணும். ஆனா நாம என்ன பண்ணோம், தேவனுக்கு கீழ்ப்படி மாட்டோம், பிசாசுக்கு கீழ்ப்படிங்களா மாட்டோம். கவனிங்க, நீங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான்.
ஆனால் திடுக்குன்னு ஒரு கனவு வந்து உன் கனவுல ஒரு பிசாசு வந்து நிற்கிறான்னு சொன்னால் பக்குன்னு பயந்துட்டேன், நான் பயந்துட்டேன் தெரியுமா. ஏன், எதனால பயந்த காரணத்தை சொல்லுவாங்க, தூக்கத்தில் இந்த மாதிரி ஒரு காரியம் வந்துச்சு அதெல்லாம் பயந்துட்டேன். சரி பயந்தல்ல, எழுந்தவங்க நீங்கள் ஒரு பாத்ரூம் போய் பாருங்கள், பாத்ரூம் போகிறதுக்கும் பயமாக இருக்கும். ஏன் தெரியுமா, அந்த பயத்தை நாவினை பின்தொடரும். நீ பயந்து கொண்டே இருப்பேன். எனக்கு அது என்ன தெரியல. ஒரு சில டிவி பார்த்துன்னு இருப்பாங்க, டிவி பார்க்குற நேரத்தில் அந்த டிவின்னு நல்லா தெரியும், அதுலேருந்து யாரும் வரப்போதுன்னு தெரியும். அந்த டிவி பார்க்கும்போது கூட டக்குன்னு அப்படின்னா அப்படியே பயந்து நிற்பாங்க. நான் பயந்துட்டேன், அந்த டிவி பார்க்க, டிவி ஆஃப் பண்ணிட்டு பயமாக இருக்குதுன்னு. பயம் பாருங்கள், எங்கே எதிர்த்து நிற்க சொன்னாரோ அங்கே பயந்து கொண்டு இருக்கிறோம், எங்கே பயப்படணுமோ அங்கே எதிர்த்து நிற்கிறவளாய் மாறுகிறோம். கர்த்தர் சொன்ன மற்றபடியெல்லாம் வாழ முடியுமாங்க, அப்படிலாம் இருக்க முடியுமாங்க? பார்த்தீங்களா, எங்கே எதிர்த்து நிற்க தெரியுமா, கர்த்தர்கிட்ட மட்டும்தான் எதிர்த்து நிற்கிறேன். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நீங்கள் பிசாசுக்கு நீங்கள் பயந்து நடப்பீங்க, அவன் கூடவே தான் வருவான், உன்னை வேதனைப்படுத்துவான், உன்னை துக்கப்படுத்துவான், உன்னை கலங்க வைப்பான், உன்னை கண்ணீரோட வைப்பான். ஆனால் நீ கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்திருப்பேன்னு சொன்னால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் உனக்கு கொடுப்பான். உன்னை கர்த்தர் அப்படி நடத்துவா, உன் கூட வந்து பெரிய காரியம் செய்வா. அதனால் தேவ பிள்ளைகள் வார்த்தை கேட்டோன்னே அவர் சொல்றாரு, அடங்கி காத்து. நீ போய் என்ன பண்ணு, உன் ஆச்சர்கிட்ட அடங்கி காத்துரு. 2 நாள் திட்டாங்க, 3 நாள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த மகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்குறவளாய் மாறாங்க. அந்த மகளுக்குள்ளே என் கண்ணனுடைய கருவு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மகளை நேசிக்கிறாங்க. அந்த மகள் இடத்துல பிள்ளை பிறக்கும்போது அந்த பிள்ளை அவ்வளோவாய் நேசித்து அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ அன்பு காட்டுறாங்க. காரணம் என்ன தெரியுமா, அடங்கி இருந்ததுனால. நீ அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளணும். 1 பேதுரு 5:6 சொல்றாரு பாருங்க, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கவனிங்க, கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்தணும்னு சொன்னா அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி காத்திருக்கும். ஆமென். நீ அடங்கி இருந்தால் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். அடங்கி இருப்பது என்பது சொன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது, தேவனுக்கு பயந்து இருப்பது, தேவன் சொல்றவர்களும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணும். நான் அப்படிலாம் இருக்கவே மாட்டேங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனோம்னா இளையகுமாரன் போயிட்டு எல்லாவற்றையும் இழந்துட்டு வந்தான். கவனிங்க, அடங்கி இருக்கிற மனிதனை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். பிசாசுக்குத்தான் ஒரு மனுஷன் பண்ணணும், எதிர்த்து நிற்கணுமாய் மாற வேண்டும். நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது தான் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நாம் அடங்கி இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நாட்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவளாய், அடங்காதவளாய், அடங்கிறாதவளாய் காணப்பட்டார்கள். அதான் அவருக்கு ரொம்ப அவர் சொல்றாரு, உங்க பிதாக்கள் என்ன பண்ணாங்க, அடங்கிராம போயிட்டாங்க, அடங்காம போயிட்டாங்க. கவனிங்க, 2 நாளாகமத்துல 30:8 நீங்க வாசிக்கும் போது அங்கே பார்க்கும் போது பிதாக்கள் என்ன பண்ண, அடங்காமல் போய்விட்டார்கள். அதனால தான் தேவ கோபம் அவர் மேல வந்து. இன்றைக்கு நீங்கள் அடங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த உக்கிர கோபத்தை கர்த்தர் உங்களை விட்டு திருப்புவார்கள். நீங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கோபம் உள்ளவர்களாய் மாறக்கூடாது. இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் தெரிந்து கொண்டார், இந்த தேவன் உங்களை வழிநடத்த தான் தெரிந்து கொண்டார், இந்த தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவையை சந்திக்க தெரிந்து கொண்டார். ஆனால் நீங்கள் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளணும். அதனால தான் பேதுருலாம் சொல்லும் போது பாருங்கள், அவ்வளோ பிரச்சனை, அந்த பிரச்சனை சொன்ன நீர் அவரோடு பழகி சமாதானமாக இரு, அதனால் உனக்கு நன்மை வரும் என்று சொன்னார். அந்த நன்மையை பெற்றுக்கொண்டார். நாம் எங்கே எதிர்ப்பை காட்ட வேண்டும், எந்த இடத்துல எதிர்ப்புள்ளாக மாற வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள. நீதிமொழிகளை பார்க்கும்போது பாருங்க, அங்கே 28:4 நீங்கள் வாசிக்கும் போது, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள், வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறோ அவரோட போராடுகிறார்கள். கவனிங்க, வேத பிரமாணத்தை விட்டு விலகிற ஒரு மனிதன் தான் என்ன பண்றானா, துன்மார்க்கனை புகழ்கிறான். வேதத்தை கைக்கொள்ளுகிறவனோ அவைகளோடு போராடுகிறான். நீ தேவனோடு கூட இருந்து பார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பார், தேவ வசனங்களுக்கு. உன் வாழ்க்கையில வியாதி வந்தா அதை எதிர்த்து நின்று போராடுவேன், உன் வாழ்க்கையில வறுமை வந்தா அதை எதிர்த்து நின்று போராடுவேன். நான் கர்த்தருடைய பிள்ளையாச்சே, எனக்கு எப்படி வரலாம்? உண்மையாலுமே வேலை செஞ்சவன் பாருங்க, அங்கே ஒரு போராட்டத்தை எப்படி அறிவிக்கனா, நான் இத்தனை வருஷமே வேலை செஞ்சேன், என்ன எப்படிங்க வெளியில் போகலாம், எங்களுக்கு எப்படிங்க சம்பளம் தராமல் இருக்கலாம், எங்களுக்கு எப்படிங்க உயர்வு இல்லாமல் இருக்கும்? போராட்டத்தை பண்ணுறாங்களா, அந்த போராட்டத்துக்கு பலன் அவங்களுக்கு பக்கமாக ஜெயம் கிடைக்கும். அப்போ வேதத்தை ஒரு மனிதன் கை கொள்ளனா, உன் குடும்பம் இன்றைக்கு பிரச்சனையோடு இருக்கும்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து வச்சேன், அந்த பிரச்சனைக்கு நடுவில் என்ன தெரியுமா, போராட வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு போராடினார், அந்த போராட்டத்தின் முடிவு தான் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகிடுச்சு. இன்னைக்கு நீ போராடு, பிசாசுக்கு எதிர்த்து நின்று கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க வல்லவராக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்து வேதவசனம் சொல்லிய பிரகாரமாய் அன்றே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஜனங்களுக்கு கிருபை தார்.
பிசாசு ஓடட்டும் ஒரு குடும்பத்தை விட்டு. இன்னைக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு பலனற்று காணப்படுற ஒவ்வொரு ஜனங்கள் வீட்டிலையும் பிசாசு குடிகண்டவனாய் காணப்படுறான். அப்படியாப்பட்ட பொல்லாத ஆவி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை பாதுகாத்துக்களும் பலப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.